ஸோ வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஹரிஷா வேர்ல்ட். ஸோ இனி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட் ஆன்லைன் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளே. ஸோ நம்ம வந்து மேட்சுக்குள்ளே போயாச்சு. மேட்சுக்குள்ளே போகல, இப்போ தான் லோடிங்கில் இருக்குது, அதான் வந்தாச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம தலைவனுங்க தீவிரமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியும், நான் ரீஸ்பான் கொடுத்து வந்துட்டேன். சரி ஓகே போகலாம். ஐயோ இது வரை வந்துக்குது. ஓகே இப்போ போகலாம், மேலே வந்து கிச்சனில் இங்கே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். வாடடே கைஸ் காணோம். ஆஹா, எங்கே போனான்னு தெரியலையே. எனக்கு வேறு லைட்டாக லேக் ஆகுது, நெட்ஒர்க் ப்ராப்ளம். லைட்டாக வெளியே காற்றடிக்குது கைஸ், அதனால் நெட்ஒர்க் ப்ராப்ளம். என்னோட அண்டர் வின்னு வந்துச்சு, போட்டு தள்ளிட்டாங்களா. ஜாலி அடாம ஜெயிச்சோம் சரி ஓகே. இங்கே வந்து நம்ம ஜெயிச்சிருக்கிறது ராப்பேண்டா தான். ஜெயிச்சிருக்கிறது இல்லை, பெஸ்ட்டு பிளேயர் அவங்க தான். சரி ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு பர்கராக இருக்கோம். பர்கர் இப்போ யாராலையுமே வந்து நம்மளை கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். இப்போ வந்து நான் குதிச்சாலும் எவனும் வந்துட்டான். கண்டிப்பாக நம்மளை சுட மாட்டான், அதுதான் நம்மளுக்கு நிச்சயமான. நம்ம அப்படி என்னோட எய்ம் இங்கே வந்து ஊற ஐயோ மாட்டிகிட்டே கைஸ், காப்பாதுக்கு ஊற எப்படியும் அதே இடத்துல தான் வந்து வரப்போகிறோம். விடு ஆத்தி அக்கா வந்துட்டாங்க. முடிஞ்சிடுச்சுடா போங்கடா. ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு பிளான்ட்டு வந்து ஃப்ளவர் பாட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து பிளான்ட் வைக்கிற. சரி ஓகே, ஒரு எனக்கு எப்படி சொல்கிறது, செடி வைக்கிற ஒரு பாட்டா பிளான்ட் ஃப்ளவர் பாட்டு. சரி ஃப்ளவர் பாட்டுனே சொல்லலாம், நம்ம வந்து ஃப்ளவர் பாட்டாக இருக்கும். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரே இடத்துல இப்படி ஒளிஞ்சிருந்தோன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப ஆப்வியஸாக இல்லை நம்ம எங்கே ஒளிஞ்சிருக்கோன்னு ரொம்ப கிளியராக யாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம வந்து ஜாலியாக நம்ம தான் நம்ம டீமே காப்பாற்ற போகிறோன்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்கே ஒருத்தன் வந்துட்டாங்க கைஸ். நல்ல வேலை இவன் வந்து நான் எமோட்டு போடும்போது இவன் பக்கத்தில் இருந்ததுனால இவன் தான் எமோட்டு போட்டான்னு நினச்சிக்கிச்சு அந்த அக்கா. அதனால் இவன் என்னையே கொத்து விட்றாங்க கைஸ். சாப்பிடா செத்துட்டாங்க கைஸ். அவ்வளோதான் கூட்டு போயாச்சு. நம்ம வந்து இங்கே ஜாலியாக அப்படி நின்றுட்டுருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸு விட்டுருந்தா முடிஞ்சிருக்கும் சோழி. ஆனால் வந்து நம்ம எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, அங்கே ஒரு கப்பு இருக்கு, அவனுக்கு சிக்னல் கொடுப்போமா ஜம்ப் பண்ணி. இங்கே போடுறா டே, சிக்னல் கொடுறா. அவ்வளோதான், சிக்னல் கொடுத்துட்டான். வாடாடேனும் வந்துட்டாங்க கைஸ். உண்மையிலே ஐயோ, அங்கே சைடு ஹண்டர் இருப்பாங்க போல், அதனால தான் வந்துட்டாங்க. வேறு யாராவது வாங்கடா, வந்தால் தாண்டா சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஃப்ளவர் பாட்டுன்றதுனால கண்டே பிடிக்க முடியாது. நம்ம வந்து இன்னொரு நாள் ஃப்ரெண்ட்ஸு கூட மல்டி பிளேயர் போடுவாங்க கைஸ். மல்டி பிளேயர் அது வந்து நீங்கள் அந்த கார் கேமில் பார்த்ததுனாலே தெரியும். நம்ம ராம் ப்ரோவும் அதுக்கப்புறம் ஹர்ஷாவும் வந்து வருவாங்க, நம்ம வந்து விளாடுவோம், நாங்கள்லாம் சேர்ந்து விளாடுவோம். அது வந்து இது பார்ட் 2 வரும் கைஸ் கன்ஃபார்மாக. ஓகே, இங்கே ஒருத்தன் வந்து பாவமாக எமோட்டு போட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கிட்டு பார்த்தோன்னா அண்டர் வருவானே, எப்படி இருக்கும். ஆட்டி வந்துட்டான் கைஸ். அவ்வளோதான், மாப்பிள்ளை முடிஞ்சான். கிரேனேட் போட்டு முடிச்சு விட்டாச்சு கைஸ். ஆஹா, கரெக்டாக நான் எமோட்டு போடுற நேரமாக போட்டு அந்த அக்கா போயிட்டாங்க. நன்றி வணக்கம். ஓகே, இனிமேல் எமோட்டு போட்டுக்கலாம் கைஸ். ஏன்னா எமோட்டு போடுறதுனா வந்து டைமு கம்மியாக தான் எமோட்டு போடுறோம். ஆனால் அமைதியாக இருக்க நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்க கைஸ். கரெக்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு எமோட்டு போட்டுருக்கப்போ அந்த நேரம் முடிஞ்சிருக்கும். ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். நான் மாட்ட வாய்ப்பே கிடையாது கைஸ், ஏன்னா அங்கே ஒருத்தன் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதனால் ரெண்டுத்தையுமே சுட்டால் தான் செக் பண்ண முடியும் யாருன்னு. அதுவும் நம்ம இங்கே தான் இருக்கோன்னு அவனுக்கு தெரியாது தானே. இப்படி இருக்கிறதே ஒரு வாழ்க்கை தான் கைஸ், வாழ்க்கை. எத்தனை பேர் இருக்கோம், ஆல்ரெடி ஒருத்தன் செத்துட்டான் நம்ம டீமில். கோல்டன் சார்லின்னு ஒருத்தன், கோல்டன் சைல்டு சரி. அப்படியே அந்த சைடு வந்தோன்னா அவங்க டீமில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வந்து வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். எங்கள் டீமில் பிரேவ் ஃபுட்டுன்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் வந்து என்னை வந்து அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சா டைம். ஜாலி ஜாலி. இப்போ யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ ஹண்டராக இருக்கிற வேலை தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ப்ராப்பராக இருந்தால் கூட ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஹண்டரை பார்த்து வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் ஹண்டராக இருந்தோன்னு நீங்களேன்,
இவங்க எங்கே உக்காந்துருப்பாங்கன்னு தெரியாது, கஷ்டப்பட்டு தேடணும். தேடுறது பிரச்சனை கிடையாது, எங்கே உக்காந்துருப்பாங்கன்னு தெரியாது தானே, அதுக்கு தான். ஏன்னா இந்த இடம் பெரிய இடங்க, இதை விட நிறைய மேப்லாம் இருக்குது, பெரிய மேப்பு. ஆனால் வந்து இதுவே இப்படி இருக்குன்னா அதெல்லாம் என்ன நிலமையில் நம்ம இருப்போம்னு யோசிச்சு பாருங்கள் கைஸ். ஓகே, இந்த ரூமில் எனக்கு வந்து யாரோ இருக்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது. எனக்கு எதுக்கு ஒரு நோட்டீஸ் வச்சுக்கிட்டே போவோம். அங்கே ஒருத்தர் சுடுறான் கைஸ், நானும் சுடுவேன். சுட்டாச்சு கைஸ், முடிச்சாச்சு. கோல்டன் சார்லி நானும் அவனும் தான். சைலு, சாரி மன்னிச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு. அடுத்து அந்த எம்மின்னு எவனோருத்தனை நாங்கள் சுட்டோம். பார்த்தா பின்னாடியிலேருந்து எவனோருத்தர் போட்டிருக்காங்க கைஸ். நான் பார்க்கவே இல்லைடா அவனை, யாருன்னே தெரியாதடா. எவனோருத்தர் கோழி பவர் போட்டு ஓட்டான். இங்கே ஒருத்தர் சுடுறான், கண்டிப்பாக எனிமையாக தான் இருக்கும். இங்கே பின்னாடி எவனையுமே காணோம். கொஞ்சம் இருங்க, எங்கேயோ பார்த்து சுட்டுட்ருக்கான். ஐயோ, சில பேருக்கு நம்ம டீமில் நட்டு லூஸ் ஆகிடுச்சு போல் கைஸ். அது வந்து ப்ரோ அப்போ நீங்கள் மட்டும் உங்களை எப்படி சொல்கிறீங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. வந்து நான் சொல்கிறது என்னன்னா மற்றவங்க, ஏன்னா இப்போது வந்து இந்த ரூமில் வந்து பாருங்கள், 2 பேர் போகிறாங்க இந்த ரூமுக்குள்ளே. சரி, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பை 2 பேரும் சேர்ந்து ஸ்கோப் போட்டு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு தான் 2 பேரும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அது டேமேஜ் ஆகலன்னு தெரிஞ்சும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கைஸ், இது நியாயமே இல்லை. நம்ம டீமில் மட்டும் இப்படி இருக்காங்க, அவன் டீமில் ப்ரோ பிளேயர் கைஸ். அந்த ரா பேண்டா எங்கே போச்சுன்னு தெரில. இது சுட்டும் வந்து யாருமே இந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இவங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. அங்கே ஒருத்தன் எமௌண்ட்டு போடுறாங்க கைஸ், புடுறவனை சுட மாட்டேங்கிறான் கைஸ். லைட்டாக லாக் ஆகிட்டே இருக்குது. கஷ்டப்பட்டு நான் தான் அவனை பிடிச்சேன், யாருமே அவனை சுடக்கூடாது. சுட்டா அப்புறம் வந்து அது அவங்க கில்லாயிரும். லாக் ஆகுது, சுட்டாச்சு. என்ன பிரேவ் ஃபுட்டா? டே ஓசிக்கில் அடிக்கிறாங்க கைஸ்னா, நல்லா இருக்கா? ஓசிக்கில்னா ஒரு புல்லட்டு பட்டுருச்சுன்னா அது வந்து ஒத்துக்குவாங்க. கிரிம்டக்கு, அதாவது நாங்கள் இப்போ போட்டு தள்ளவே ரீஸ்பான் ஆகிட்டான். அவனை வந்து விடவே மாட்டேங்க கைஸ். இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு கிடப்பான். வச்சு போட்டு தள்ளுறோம். நல்லா இங்கே மாட்டிக்கிச்சு. அதே கிரிம்டக் தான் கைஸ். போன தடவை போட்டு தள்ளி வந்துட்டான் மறுபடியும். இந்த தடவை நான் விடவே மாட்டேன் கைஸ். போட்டு வச்சு சிதைச்சி விட்ருவோம். அவனால் செத்துட்டான். அவன்கிட்ட கோழியாக மாத்திர பவர் கிடையாது போல், அதான் நம்ம வந்து முடிச்சு விட்டோம். சரி, ஓகே. அப்படியே நம்மளுக்கு வந்து ஓவர் டைம் ஆகி டைம்லாம் வருதுங்க கைஸ். அவன் வந்து நம்ம எனிமையை கொன்னா மாட்டிட்டான். ஐயோ, மாற்றி விட்டு போயிட்டாங்க கைஸ். ஒரே புல்லட்டு தான் பட்டுச்சு. எங்கடா இங்கே தாங்க ஓடி இருப்பான். கப்பு தாங்க கப்பாக வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் மாற முடியாது. இவங்க இங்கே தான் இருக்காங்க, பார்த்தாங்களா என்னன்னு தெரில, என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில கைஸ். நான் தான் அந்த டீமில் வந்து கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது கண்டுபிடிச்சி எனிமியை வந்து ப்ராப்ஸை கண்டுபிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க எத்தனை தடவை கொண்டு இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. எப்படியும் இந்த கைஸ் இந்த ரெக்கார்டர் கொஞ்சம் பிரச்சனை கைஸ், அதான் லேக் ஆகிட்டே கிடக்கு. சரி, ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் உங்களை நிறைவேறுது உங்கள் ஹரிஷ். நான் எப்படியே முடிச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்டு அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. ஓகே, பாய்.